பிரதர் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குறேங்க. உங்களுடைய பெயர், நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேரு மனோகருங்க. சரி. நம்மளோட பண்ணை வந்துட்டு கரூர் மாவட்டத்துல வாங்கல்னு ஒரு இடத்துல இருக்குங்க. கரூர் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லருந்து ஒரு 10 கிலோமீட்டருங்க. 10 கிலோமீட்டர். எத்தன வருடமா இந்த கோழி வளர்ப்புல ஈடுபட்டுட்டு இருக்கீங்க? 2021ல இருந்து பண்ணிட்டு 3 வருஷம் ஆச்சுங்க. சரி, சரிங்க. எவ்வளோ கோழிகளோட இந்த பண்ணை ஆரம்பிச்சீங்க? இப்ப எவ்வளோ கோழிகளோட இருக்கு? 20 கோழியிலயும் ஒரு சேவல்லயே ஆரம்பிச்சேங்க. சரிங்க. நடுவுல நல்லா பீக்காவே போச்சு. 100 பொட்டை கோழியும் ஒரு 25 சேவல் வரைக்கும் போச்சுங்க. ஓகே, இப்ப திரும்பவும் ஒரு 30 பொட்டை இருக்கு. ஒரு ஓகே, 5 சேவல் இருக்குங்க. ஓகே. 5 சேவல்கள் இருக்கு. குஞ்சுகள்னா எவ்வளோ சொல்லலாங்க? எவ்வளோ குஞ்சுகள் இருக்கும் இப்ப இப்போ தற்சமயம்? வந்து 1 மாசத்துக்குள்ள குஞ்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 70, 80 குஞ்சு இருக்குங்க. சரிங்க. அப்புறம் ஒரு 3 மாசத்துல இருந்து ஒரு 7 மாசம் இருக்க குஞ்சு வந்துட்டு ஒரு 30, 40 இருக்குங்க. ஓகே. நீங்க இந்த இனவழி கோழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய லைனேஜ் கோழிகள் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல கறிக்காக கோழி வளர்த்திட்டு இருக்கீங்களா? எப்படி வளர்த்திட்டு இருக்கீங்க? நான் வந்து ஆரம்பிச்சது வந்து கறிக்காக குடுக்கலான்னு தான் ஆரம்பிச்சேங்க. சரிங்க, அப்புறம் அத அப்படியே மாத்திக்கிட்டு இந்த கரூர் மாவட்டத்தில வந்துட்டு விளையாட்டு சேவல் ரொம்ப ஃபேமஸ்ங்க. சரிங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பெருவடைக்காக மாத்திட்டேன். ஃபுல்லா சண்டை இது லைனேஜ்க்காக மாத்திங்க. லைனேஜ் விளையாட்டு சேவல்கள் வந்து விளையாட்டு சேவலுக்கு எல்லாம் மாறியாச்சுங்க. ஓகே, இங்கருந்து நம்மகிட்ட வாங்கி இங்கருந்து மத்திய பிரதேஷோ, ஜார்க்கண்ட்லாம் போகுதுங்க. ஓகே, ஓகே. நம்மகிட்ட வாங்கி அவங்க கொண்டு போய் பண்ணிக்கிறாங்க அத. பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க. இப்ப இந்த குஞ்சுகள் லோக்கல்லயே உற்பத்தி குடுத்துறோம். பண்றீங்க. ஆமாங்க. குஞ்சுகள வந்து விற்பனை பண்றீங்களா? குஞ்சுகளா? இப்போ வந்துட்டு இளங்குஞ்சா குடுக்காம ஒரு 4 மாசத்துக்கு மேலான குஞ்சா குடுத்துட்டு இருக்கிறேங்க. அப்படிங்களா? ஆமாங்க. இப்போ சரி. பிசினஸையும் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்காக வேற மாரி கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கிறேங்க நானு. பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது வந்து பிரதர் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய கோழிகளோட ஆரம்பிச்ச உங்க பண்ண இடையில ஒரு சின்ன சர்க்கிள சந்துச்சு அப்படின்னு ஆமாங்க. சொல்றீங்க. எதனால அப்படின்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுங்களா? அதாங்க. நோய் தாக்குதல் மெயினுங்க. சரிங்க. ஆ சரியான ஒரு ஒரு ஐடியா இல்லாம பண்ணிட்டேங்க. ஓகே, அதாவது ஓகே. என்னன்னா, கோழிய வெளிய தொறந்து தவறான நேரத்தில கோழிய வெளிய தொறந்து விடுறதுங்க. சரிங்க, தவறான நேரத்தில ஊசி போடுறது. சரிங்க, தவறான வெளியில இருந்து சேவல் உள்ள வருதுங்க. சரிங்க. இந்த 3 தவறும் பண்ண போக கொஞ்சம் இழப்பு நல்லா சந்திச்சுட்டேங்க நானு. சந்திச்சிட்டீங்க. அதாவது இது அனுபவம் இன்மை அப்படிங்கிற காரணமா எடுத்துக்கலாங்களா? இல்ல தெரிஞ்சே செய்த தவறா எடுத்துக்கலாமா? ஒண்ணு வந்து தெரிஞ்சே செஞ்ச தவறுங்க. சரிங்க, அதாவது வெளிய இருந்து கொண்டாந்த கோழி உள்ள கொண்டாந்து நான் தெரிஞ்சே பண்ண தப்புங்க. சரிங்க. மீதி 2ம் தெரியாம, அறியாம பண்ணது. அறியாம ஆமா. பண்ணது. நமக்கு நம்மளும் யூடியூப் சேனல பார்த்தா நெறைய கோழிலாம் ஆரம்பிச்சோங்க. ஓகேங்க. அது சக்சஸா தான் போயிட்டு இருந்துச்சு. சரிங்க. அந்த 2 விஷயம் நமக்கு தெரியாம போனதுல மாட்டிட்டேங்க. மாட்டிட்டோம். சரிங்க பிரதர். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரியான சின்ன சின்ன தவறுகள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா, நம்ம பண்ணை எப்படி கொண்டு போணும்னு நெனைக்கிறீங்க? ஆ ஃபர்ஸ்ட்டுங்க நீங்க கோழியெல்லாம் உற்பத்தி பண்ணிடலாங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. சரி. குஞ்சு வளர்ப்பு ரொம்ப முக்கியங்க. ஓகே. இழப்பு இல்லாம நல்லா முட்டை வச்சு பொரிக்க வைக்கணுங்க. ஓகே. அந்த குஞ்ச வந்து இழப்பு இல்லாம மேல கொண்டாரணும். சரிங்க. அப்புறம் சரியான நேரத்தில தடுப்பூசி போடுறதா இருந்தா போட்டுக்கங்க. ஓகே, முடிஞ்ச ஓகே. அளவுக்கு இயற்கை மருந்து குடுத்து வளர்த்துங்க. சரிங்க. என்னோட அனுபவத்தில கோழி தீவனம் குடுக்க வேணாம். என் அனுபவத்தில. பட் ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஓகே. ஒவ்வொரு மாரிங்க. ஓகே, கோழி ஓகே. தீவனம் இல்லாமயே நீங்க வந்துட்டு குஞ்சுகள மேல கொண்டாரலாம். இழப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. சரிங்க. அப்புறம் கறிக்காக வளர்த்தீங்கன்னா, ஒரு 1, 1 1/2 கிலோக்குள்ள பண்ணிக்கங்க. ஓகேங்க. தாராளமா இறங்கி நல்லா பண்ணலாம். நல்ல வருமானம் இருக்குது. வருமானம் இருக்கு. ஏன்னா என்னோட அடுத்த கேள்வி அதுதான். நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. நீங்க எதுல ஈடுபாடு உள்ளவரா இருக்கீங்க? உங்களோட கருத்து என்ன? நானும் இப்போ ரீசென்ட்டா 2, 3 படிக்க ஆரம்பிச்சு பார்த்தேங்க. சரிங்க, நாட்டுக்கோழி தமிழ்நாட்டோட பெருவடை வந்து அழிஞ்சுகிட்டே இருக்குது, அழிஞ்சுகிட்டே இருக்குதுன்னாங்க. சரிங்க, ஆனா நல்லா உற்பத்தி பண்றாங்க, எல்லாம் போகுதுங்க. சரிங்க. இதுல வந்து ஒரு பெரிய மார்க்கெட் நம்ம வந்துட்டு நார்த் இந்தியா போகுது, ஜார்க்கண்ட் போகுது, மத்திய பிரதேஷ் போகுது, பெங்களூர் போகுது அப்படின்றாங்க. ஓகேங்க. நம்ம நினைக்கிறோம் இதோட முடியலைங்க. சரிங்க. ஏன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் படிச்ச வரைக்கும், ம். இங்கருந்து நார்த் போய்ங்க, நார்த்ல இருந்து கல்ஃப் கண்ட்ரீஸ் போகுதுங்க பெருவடை. ஓகே, ஓகேங்க. அங்க அது வரைக்கும் போகுதுங்க. நீங்க கல்ஃப் வரைக்குமே போகுதுங்களா? கல்ஃப் வரைக்கும் போகுதுங்க. சரிங்க. இதுல எப்படி வருதுன்னாங்க, ஸ்ரீலங்கால இருந்துங்க கப்பல்ல தூத்துக்குடி வந்துட்டுங்க. ஓகே, தூத்துக்குடியில இருந்து ட்ரெயின்ல இங்கிருந்து மேங்களூர் போகுதுங்க. ஓகே, ஓகே, மேங்களூர் வந்து மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட்லாம் போகுதுங்க. ஒரு ஒரு சேவலோட டிராவல் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்க. ஓகே, இல்ல ஓகே. நம்மகிட்ட இங்க கரூர்ல இருந்து நம்ம சேவல்ல கரூர்ல இருந்து போற சேவலுங்க, ம், ம். மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட் போயிங்க, அங்கிருந்து துபாய் வரைக்கும் போகுதுங்க. ஓகே, ஓகே. நல்ல பெருவடையெல்லாம் வந்துட்டு கல்ஃப் கண்ட்ரீஸ் போகுதுங்க. போகுது. தொழில் நல்லாவே இருக்குது. சரிங்க, ஆனா வந்துட்டு நெறைய பேரு ஆர்வத்துல ஆரம்பிக்கிறாங்க. நானும் அப்படிதான் ஆரம்பிச்சேங்க. சரிங்க, இழப்ப சந்திச்சாலும் 50% இழப்ப சந்திச்சுட்டேங்க. சரிங்க. இருந்தாலும் இதுல இருக்க லாபம் எனக்கு தெரியுங்க இதுல. ஓகே, ஓகே, ஓகே. உண்மையான லாபம் எனக்கு தெரியுங்க. அதனால ஓகே. திரும்ப திரும்ப இத பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்க பிரதர். பெருவடை அழியக்கூடாது. அழிக்கவே கூடாது. நல்ல வருமானம் இருக்குங்க. ஓகே, ஓகே. ஒரு மிடில் கிளாஸ் பையங்க, ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இருக்க ஆளுங்க, ஒரு சரிங்க, வருமானம் இல்லாம இருக்க, கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னா, சரிங்க. தாராளமா நீங்க கறிக்கே பண்ணுங்க. ஓகே, கறிக்கே பண்ணி ஒரு 30, 40 பொட்டை இருந்துங்க. ஓகே. ஒரு 4, 5 சேவல் இருந்துன்னா, ஒண்ணும் பண்ணலப்பா, ஒரு கொஞ்சம் இடம் இருக்குது. ஒரு 1/4 ஏக்கர் இடம் இருக்குது. ம். ஏதாவது மாசம் 20,000, 30,000 சம்பாதிக்கணும் வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னா, சரிங்க. தாராளமா பெருவடையோட கறிக்காக வளர்த்தும்போது நீங்க இட வெட்டா வச்சு பண்ணுங்க. எடவெட்டு. இட வெட்டு. ஏன்னா ஓகே, வந்துட்டு உங்களுக்கு 1 1/2 கிலோ, 2 கிலோ வருங்க. ஓகேங்க. முட்டையும் வந்து கொஞ்சம் நெறையா விடுங்க. சரிங்க. பொரிப்புத்தன்மை நல்லா இருக்கும், நல்லா பாக்கும். ஓகே, ஓகே, கறிக்காக வளர்த்தும்போது, ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க மாசம் 20,000, 25,000 சம்பாதிக்கணும். ஓகே. இல்ல வயசானவங்க கொஞ்சம் இடம் இருக்குதுப்பா, நான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சரிங்க. கறிக்காக வளர்த்துங்க.
ஓகே. உங்க பக்கத்துல இருக்கிற இடத்துல ஒரு சேவல் வந்து ஒரு 3 கிலோவுக்கும், ம். ஒரு பொட்டை வந்து 2 கிலோ அதான் இடைவெட்டும்பாங்க. ஓகே. அதுல வச்சு நீங்க குஞ்சு வச்சு வளர்த்தீங்கன்னா, ஒரு சரி. கொஞ்ச நாள் கழிச்சு ரெகுலரா ஒரு மாசம் 20,000 25,000 எடுக்கலாங்க. ஓகே, ஓகே. நான் அடுத்த லெவல் போறேன் சரிங்க. அப்படின்றப்போ, நீங்க விளையாட்டு லெவல் போறேன், இல்ல கறிக்காவும் குடுப்பேன், பிளஸ் விளையாட்டுக்காகவும் லைனேஜா பண்றீங்கன்னா, நீங்க தூய பெருவடை எடுத்து வளர்த்துங்க. தூய தூய பெருவடைக்கு மாறிக்கலாம். பெருவடைக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குங்க. நல்ல சரிங்க. மார்க்கெட் இருக்குது. சரிங்க பிரதர். தாராளமா எடுத்து பண்ணலாங்க நீங்க. ஓகே, ஓகே, ஓகே. அருமையா சொன்னீங்க. இப்ப கமர்ஷியலா பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து இடைவெட்டு தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க. நீங்க கறிக்காக போகும்போதுங்க, சரிங்க. சிறுவடை வந்து உங்களுக்கு 1 கிலோ தான் வரும். ஓகே, ஓகே. கடையில கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 கிலோவோட கறியா போய் சேராது. ஓகே, ஓகே. எடை வெட்டுன்றப்போ உங்களுக்கு 2 கிலோ வரைக்குமே வருங்க. கறி கடைக்காரன் ஆத்தாரமா விரும்பி எடுக்குறான். ஓகே, ஏன்னா, ஓகே. கழிச்சது போக 1 1/2 கிலோ வருங்க. ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டு போனான்னா, மத்தியான சாப்பாடுக்கு, நைட் சாப்பாடுக்கு அது போதும். சரிங்க. கறி குடுக்கும்போது ஒரு குறைஞ்சபட்சம் ரூ. 400 எங்க ஏரியால ரூ. 400 போகுதுங்க. ஈரோடு ஓகே, பக்கம் 500, 550 போகுதுங்க. ஓகே. இதே தூத்துக்குடி, கன்னியாகுமரி பக்கம்லாம் வந்துட்டு ரூ. 350, ரூ. 400 போகுது. உயிரெடை உயிரடிக்கு. உயிரெடை சொல்றேங்க நானு. ஓகே, ஓகே. நீங்க இத பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அலைச்சல் கம்மிங்க, செலவு கம்மி. சரிங்க. அதெல்லாம் பண்ணலாம். இப்ப நீங்க பெருவடை, லைனேஜ்ன்னு போனீங்கன்னா வந்துட்டு, நீங்க அத விக்கிற வரைக்கும் நீங்க வளர்த்திட்டே இருக்கணும். ஓகே, ஓகேங்க. ஏன்னா, நீங்க ரூ. 4,000, ரூ. 3,000, ரூ. 2,000 குடுக்க முடியாது. ஏன்னா, கரெக்ட்டுங்க. அவ்வளோ செலவு பண்ணி அதனோட உற்பத்தி வந்து ரொம்ப கம்மி தாங்க. உண்ம, உண்ம. நீங்க வந்துட்டு அந்த உங்கள்ட்ட ரூ. 1,500 கேட்டாலும் உங்களுக்கு குடுக்க மனசு வராது. நீங்க சும்மா வச்சுட்டு இருக்க. எவனா ரூ. 2,000, 2,000 பார்ட்டி வர வெயிட் பண்ணணும். ஓகே. இதே நீங்க கறிக்கு வளர்த்தீங்கன்னா, நீங்க தேடி வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. அப்படியே இல்லைனாலும், சரிங்க. வருஷத்துல ஒரு 4 பண்டிகை இருக்குங்க. இந்த ஓகே. ஆடி 18, பொங்கலு, தீபாவளி, ம். அப்புறம் இந்த ஏப்ரல் மாசம் வர நோம்பு அதெல்லாம். ஓகே. அதுக்கு நீங்க கறி குடுத்தா கூட போதுங்க. நீங்க ம். போட்ட காசு எடுக்கலாம். தாராளமா எடுத்துடலாம். பண்ணலாம். பிரதர் இப்ப கமர்ஷியலா பண்ணும்போது வந்து இந்த ஷெட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானதா? இல்ல ஷெட் இல்லாமயே கோழி வளர்த்தலாமா? ஷெட் இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா, சரி. உங்களுக்கு குஞ்சு வளர்ப்புக்கு வந்து ஷெட் வேணுங்க. வேணும். கண்டிப்பா. அடை ஓ வைக்கிறதுக்கும் ஒரு ஷெட் வேணுங்க. ஓகேங்க. நைட்டு தங்குறதுக்கு மத்த காலத்துல பரவாயில்லைங்க. உங்களுக்கு மரம் கிரம் இருந்தா பரவாயில்லைங்க. இதே மழை காலத்துல, பனி காலத்துல உங்களுக்கு வந்துட்டு ஷெட் வேணும். ஷெட் ஏன் கட்டாயமா வேணும். இன்னொன்னும் தப்பு யாரும் பண்ணிறாதீங்க. ம். தேவையில்லாம ஒரு ஷெட் 1,50,000 2,00,000 போட்டு செலவு பண்ணாதீங்க. சரிங்க. இன்னைக்கெல்லாம் கம்மியா இத விட லைஃப் அதிகமா வர்றதுக்கு எவ்வளவோ இருக்குங்க. ஓகே. கீழ வந்துட்டு ஒரு 2 அடி ஹாலோ பிளாக் போட்டுருங்க. சரிங்க. இந்த மாரி தூண வந்துட்டு ஒரு 8 அடி தூணு, 10 அடி தூண் வச்சுக்கங்க. சரிங்க. அந்த 3 அடிக்கு ஹாலோ பிளாக் கட்டுனதுக்கு அப்புறங்க, அத சரி. சுத்தி வந்துட்டு இந்த பச்சை வலை இருக்குங்க. பச்சை வலை. பச்சை வலைய கட்டி ஸ்க்ரீன் இல்லைங்க. ஓகே. வலையே வந்து பச்சை வலை வலையா வலை வரும். பச்சை கலர் இத்துணூண்டு வலை. இத்துணூண்டு இருக்குங்க. ஓகே, இது ஓகே. வந்து பூச்சி கீச்சி எதுவும் உள்ள வராதுங்க. ஓகே, ஓகே. இத கட்டிட்டுங்க, மேல கீத்து போட்டுருங்க. சரி. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 30,000 40,000 செலவாகுங்க. ஓகே. மேல வந்து எக்காரணத்த கொண்டு இப்போதைக்கு ஷீட் போட்டீங்கன்னா, சரி. நான் ஷீட் போட்ட காரணம் வந்து லைஃப் வர்றதுக்காக. ஓகே. ஆனா இத விடங்க இப்போ வந்துட்டு இந்த டார்பாலின் மாரி பிளாஸ்டிக் ஷீட் இருக்குங்க. பேனல் ஷீட். பேனல் ஷீட். ஓகே. 10 வருஷம் கேரண்டி தர்றாங்க. ஓகே, ஓகே. இதுல வந்துட்டு பாதி செலவு தான் ஆகும். பாதி நீங்க செலவு தான் ஆகும். ஷெட்டுக்கே வந்துட்டு ரூ. 1,00,000 1,50,000 போட்டீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து வந்து கை பணம் உங்க போய் செலவாயிரும். ஓகே, ஓகே, நீங்க ஓகே. அத போட்டு ட்ரை பண்ணுங்க. ஒரு சரி. 5 வருஷம், ஒரு 3 வருஷம் நீங்க பண்ணி நட்டமானாலும் பரவால்ல. உங்களுக்கு 30,000 50,000 முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. நீங்க 1,50,000 2,00,000 போட்டு செலவு பண்ண போகும்போது மனசு கஷ்டமா ஐயோ! ரூ. 2,00,000 போச்சே! போட்ட கோழிலாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே, ஓகே, இது ஓகே. வந்து ஒரு ரூ. 50,000க்குள்ள சரிங்க. 50,000க்கு நல்ல பெரிய ஷெட்டே போடலாம். ம், ம், ம். நீங்க சும்மா 20 கோழில ஆரம்பிக்கிறேன், ஒரு 2 சேவல் இதுக்குள்ள ஆரம்பிக்கிறீங்கன்னா, சரிங்க. உங்களுக்கு 10, 15,000 முடிஞ்சிரும். அந்த முடிஞ்சிரும். ஷீட்ட போட்டுட்டு நீங்க பண்ணுங்க. சரி. நெறைய இப்ப YouTubeல நெறைய அந்த மாரி வீடியோஸ் வருதுங்க. சரிங்க. அதுல பார்த்து நல்ல ஷீட்டா பார்த்து போடுங்க. இப்ப 10 வருஷம் கேரண்டி தர்றாங்க. அரும். உங்களுக்கு 3 வருஷம் உழைச்சாவே நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கும். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் நீ தாராளமா பெரிய லெவல்ல பண்ணலாம். அருமையா சொன்னீங்க பிரதர். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஷெட்ல வந்து அதிக முதலீட்ட வந்து கொண்டு போய் முடக்காதீங்க ஆமா. அப்படிங்கிறீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு நான் சொல்ட்டேங்க நானு. இப்ப அதே மாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கறிக்காக கோழி வளர்த்தும்போது வந்து எதுலலாம் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணலாங்க? அதாவது தீவனத்துல எப்படி குறைக்கலாம்? வேற இதர இந்த நோய் கிருமிகள், அப்புறம் நோய்க்கான மருந்துகள், இன்னும் வேற என்னென்ன விஷயத்துலலாம் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணி அத வந்து ஒரு லாபகரமான தொழிலா கொண்டு போ முடியும்? ஓகேங்க. உங்ககிட்ட வந்துட்டு என்னோட அனுபவத்த சொல்றேங்க. சரிங்க. கோழி தீவனம் போட்டு வளர்த்தீங்கன்னா, கோழி சரிங்க. சீக்கிரம் வந்துருங்க. பட் ஆனா அதுல வந்துட்டு உங்களுக்கு 50, 70% ஆஃப் வர்ற லாபத்த வந்து கோழி தீவனமே எடுத்துருங்க. எடுத்துரும். உங்ககிட்ட மேய்ச்சல் இடம் இருக்குது அப்படின்னாங்க, சரிங்க. முடிஞ்ச அளவுக்கு மேய்ச்சல் விட்டுருங்க. ஓகே, ஓகே. அரிசி போடுங்க. சரிங்க. உங்கனால முடியும்னா மக்காச்சோளம் போடலாங்க. சரிங்க. கம்பு போடலாங்க. சரிங்க. சேவலுக்கு இந்த கடலை வைங்க. ஓகே. நல்லா அது வந்து உங்களுக்கு குஞ்சு உற்பத்தி திறன் நல்லா குடுக்குங்க அது. ரைட், அதோட ரைட். அணுக்கள் வந்து நல்லா இருக்குங்க. சரிங்க. இதெல்லாம் பண்ணலாங்க. கோழி தீவனத்துக்கு பதிலா வேற என்ன பண்ணலான்னு மாரி பாருங்க. ம். அப்புறம் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா, அந்த கீரை இந்த பசலைக்கீரை இந்த மாரி 2, 3 கீரைலாம் இருக்குங்க. ம். புரோட்டீன் கன்டென்ட் அதிகமா இருக்கிற கீரை. இது வந்து சரி. சீக்கிரமா உடம்பு ஊத்தி குடுக்குங்க. ஓகேங்க. உங்களுக்கு வந்து சாணி கிடைக்குதுன்னா, பச்சை சாணி கொண்டாந்து கொட்டுங்க. ஓகே. சோறே தேவையில்ல அதுக்கு. சரி. பச்சை சாணிய சாப்பிட்டுக்கிட்டு நோய் வராதுங்க. சரி. அதுவே சாப்பிட்டு நல்லா இருக்குங்க. ஓகே, ஓகே. அது மீறி உங்ககிட்ட சாக்கு இந்த மாரி இருந்தா, கித்தான் சாக்குலாம் போட்டு கரையான் உற்பத்தி பண்ணி குடுக்கலாங்க. ஓகே, ஓகே. இல்ல அதுக்கெல்லாம் டைம் இல்ல, இடம் இல்ல அப்டின்னா, ஆ நான் ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணேன்னாங்க, சரி. அது போன வருஷம் வரைக்குமே ம், ம். 2 ட்ரம் வச்சிருக்கேங்க. ஓகே. ஃப்ரூட்ஸ் கடையில வந்து ட்ரம் வச்சிருங்க. சரிங்க. வெஜிடபிள்ஸ் கடையில ஒரு ட்ரம் வச்சிருங்க. ஓகே. அங்க அந்த வேஸ்ட் ஆகுற அந்த ஃப்ரூட்ஸுங்க, ம். அந்த காய் தக்காளி மட்டும் வேணாங்க. ஓகே. தக்காளி வந்துட்டு சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க. மழை வாய்ப்பு காலத்துல இருக்கு. நெறைய தக்காளி கிடைக்கும். ஓகே. அத்தனையும் கொண்டா கூட சளி பிடிச்சுக்கும். சளி புடிச்சுக்கும். தக்காளி இல்லாம மீதி காயெல்லாம் சந்தையில போயிட்டு கொஞ்சம் கௌரவம்லாம்
போயிட்டு ஜூஸ் கடையில போய் ட்ரம் வச்சிருங்க. ஓகே. காலையில இருந்து போடுவாங்க. காலையில அந்த ட்ரம் எடுத்து நைட்டே வெளியே வச்சுட்டு போயிருவாங்க. சரி. காலையில கொண்டாந்து ஒரு ஓரமா கொட்டிருங்க. ஓகே. அதே மாரி இந்த வெஜிடபிள்ஸ் இதே மாரி தான். ம், ம், கொண்டாந்து போடுங்க. ம். நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு ஓகே. தீவன செலவே இருக்காது. ஓகே, ஓகே, ஓகே. கௌரவம் பார்க்கலைன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும். காசு கிடைக்கும். ஆமா. ஓகே. அரிசி இதுக்கு மேலே நீங்க அரிசி போட்டீங்கன்னா போதுங்க. ஓகே, ஓகே. மக்காச்சோளம், கம்புலாம் இல்லைன்னா கூட சாரி. அரிசிய போட்டுடுங்க. சரி. பக்கத்துல அங்க காய்கறி கடையெல்லாம் போய் ஓகே. நல்லா அருமையா நோய் வராது நல்லா அருமையா இருக்குங்க. அருமையா இருக்கும். அதாவது தீவனத்துல வந்து இந்த மாரி எல்லாம் காஸ்ட் இந்த கட்டிங் வந்து மாரிலாம் நம்ம காசு கட்டிங் கம்மி பண்ணலாம். பண்ணலாம். அது மீறி நீங்க இன்னும் முருங்கைக்கீரை போட முடிஞ்சா போடுங்க. சரிங்க. பக்கத்துல கீரை வளர்த்தி போட முடிஞ்சா போடுங்க. சரிங்க. இல்ல டெய்லி ஒரு ரூ. 20 போய் 4 கத்த கீரை வாங்கி கொண்டாந்து போடலாங்க. ஓகே. அதெல்லாம் சாப்பிட நல்லா இருக்கும். ஓகே பிரதர். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 2 சென்ட் 3 சென்ட் இருந்தாவே இன்னைக்கெல்லாம் வந்து கோழி வளர்த்துறேன்னு சொல்லி சின்ன சின்ன பசங்கலாம் ஆர்வமா வந்துட்டாங்க. பட் கமர்ஷியலா ஒரு கோழி பண்ணையா ரன் பண்ணணும். அதுலேருந்து ஒரு லாபம் மாசம் ஆச்சுன்னா ஒரு ரூ. 15,000 ஒரு ரூ. 20,000 வருமானம் வரணும்னா எவ்வளவு கோழிகள் ஆரம்பிக்கணும்? ஒரு இதாங்க இப்ப நீங்க 15,000 20,000ன்றதுங்க. சரி. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செலவு பண்ண குறைக்கணும். ஓகே, செலவ ஓகே. குறைக்கிறதுக்கு நான் சொன்ன மாரி வெளியிலிருந்து நீங்க சாப்பாட வாங்கியாந்து போடணுங்க. ம், ம். அந்த வேஸ்ட் ஆற போட்டீங்கன்னாவே உங்களுக்கு 70% சாப்பாடு குறைஞ்சு போயிருங்க. ஓகே, ஓகே. அதுதான் வந்து உங்க வருமானத்த குறைக்கிறதுங்க. குறைக்கிறது. அதுக்கு மேல நீங்க இவ்வளோ மாரி நான் 5 சென்ட் இடம் இருந்தா போதுங்க. சரிங்க. 5 சென்ட்டுக்குள்ள ஒரு 20 உண்டான ஃபீடு நம்ம வந்து போட்டீங்கன்னாவே, ஓகே. ஒரு 15லருந்து ரூ. 20 கறிக்காக வளர்த்துங்க. நீங்க ஓகே. வந்து விளையாட்டு சேவல், லைனேஜ்ன்னு போயிறாதீங்க. போகவே ஒரு வேணாம். லோவர் மிடில் கிளாஸ் பீப்பிள், ஒரு வயசானவங்க நான் வந்துட்டு ஏதாவது வருமானத்துக்கு வழிங்கன்னா, சரி. இதான் வழிங்க. ஒரு 5 சென்ட்டுக்குள்ள ம். சுத்தி கம்பி வேலி போட்டுக்க நாய் வராத அளவுக்கு. ஓகே. ஒரு 2 மரம் கண்டிப்பா வேணும். நிழல் வேணும் அதுக்கு. நிழல் வேணும். நிழல் ஓகே. வேணுங்க. சின்னதா ஒரு ஷெட்டுங்க. ஒரு சரி. ரூ. 15,000 ரூ. 20,000 ஷெட் போட்டுங்க. சரிங்க. ஒரு நிழல் இருக்க மாரி பார்த்துக்குங்க. ஓகே. நிழல் உங்களுக்கு உடனே வேணும்னா இந்த கோணப்புளியங்கா இது 2மே சீக்கிரம் நிழல் குடுத்துருங்க. ஓகே. இல்லன்னா 2 முருங்கை மரத்த வச்சு விட்டுருங்க. சரி. முருங்கை மரம் கட் பண்ணிட்டா அப்படி நல்லா பெருசா வந்துரும். பெருசா வளர்ந்துரும். அது போதுங்க அவ்வளோதான். ஓகே, ஓகே. ஒரு 5 சென்ட்டுக்குள்ள ஒரு 15,000-20,000 நீங்க சம்பாதிக்க முடியும். தாராளமா தாராளமா. சம்பாதிக்கலாம். சாப்பாடு வந்துட்டு சாப்பாடுல செலவு ஜாஸ்தியா இருங்க. ஓகே. நான் சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. தீவனத்த வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணிக்கணும். தீவனம் போடாதீங்க. சரி. வெளியில இருந்து காய்கறி வேஸ்ட்டு, பழ வேஸ்ட்லாங்க. சரிங்க பிரதர். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்றது ஒண்ணு இருக்கு. கோழியா வளர்த்து அது வந்து கறிக்கு குடுக்கறது ஒண்ணு இருக்கு. அதே மாரி வந்து நல்ல லைனேஜ் அதாவது இனவழி கோழிகளா வந்து உருவாக்கி விளையாட்டுகளுக்கு பட்டாக்களா குடுக்கறது இருக்கு. ஆமாங்க. இதுல எது அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலா இருக்கும்? கமர்ஷியலுங்க. கமர்ஷியல். கமர்ஷியல். நம்ம விருப்பப்பட்டோம்னா இந்த இதுக்கு போலாங்க. சரி. அதாவது இனவழி கோழிக்கு போலாங்க. சரி. நான் சொன்ன மாரி வெயிட் பண்ணணும். அது வந்து ஒரு 10 நாள்லயே வந்து வாங்கிட்டு போவான். 2 மாசம் வரைக்கும் உங்களுக்கு தீவன செலவு நெனச்சு பாருங்க. சரிங்க. இதே வந்து நீ கறி கிடக்கும்போது போக கையில காசு. ஓகே, ஓகே. உங்களுக்கு ரிஸ்க் இல்ல. அந்த 2 மாசம் நீங்க வச்சிருக்க நேரத்துல நோய் தாக்குதல் ஆச்சுன்னா, சரி. அந்த பணமும் போச்சு. போச்சு. இது நீங்க கறிக்கு போனா அப்பப்ப கையில மாசம் மாசம் வாரம் வாரம் ஓகே. வாரம் வாரம் நீங்க வந்து ஒரு 15, ரூ. 20 குடுத்துட்டே இருந்தீங்கன்னா, சரிங்க. அப்பப்ப நீங்க காச பார்த்துட்டே இருக்கலாங்க. ஒரு பார்க்கலாம். லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரிஸ்க் எடுக்காதவங்களுக்கு பரவால்ல. நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா, சரி. இனவழி இருக்கு. சரி. என் அனுபவத்துலங்க. இந்த குஞ்சுகள் உற்பத்திங்க? குஞ்சல் உற்பத்தி பண்ணலாங்க. ம். நீங்க வந்துட்டு லைனேஜ் பண்றேன்னா, உங்க குஞ்சு நல்லா இருக்கு. நல்ல லைனேஜ் நான் வந்து அதிகமா விளையாட்டுக்கு போறது இல்லைங்க. ஓகே, ஓகே, ஓகே. நான் போய் இந்த சேவல குடுத்தேன்னா, என்கிட்ட ரூ. 2,000 2,500 வாங்குவாங்க. ஓகே. ஆனா என்கிட்ட வாங்கிட்டு போய் ரூ. 12,000 குடுக்குறாங்க. ஓகே, 10,000 ஓகே. 12,000 அது நீங்க மத்திய பிரைஸ் போச்சுன்னா ரேட்டே வேற. அது ரேட்டே வேற. ஏன்னா எனக்குள்ள கான்டாக்ட் 2,000 2,500 தான் கான்டாக்ட். ஓகே, ஓகே. இதே அடுத்தவங்களுக்கு 10,000 5,000 கான்டாக்ட் இருக்குங்க. அதே சேவல 1 வாரம் வச்சிருந்து அப்படியே கைமாத்தி விடுறாங்க. சரிங்க. அது வேற பக்கம் போகுது 15,000 போகுதுங்க. ஓகே, ஓகே. இதெல்லாம் உங்களால முடியும், பண்ண முடியும்னா தாராளமா இனவழி சேவைக்கு போலாங்க. சரி. இல்லாட்டி இந்த விளையாட்டு குடும்பத்த நடத்துறதுக்கு வேணும்னா, கறிக்கு கொடுத்துட்டு அழகு போல வளர்க்கலாம். அழகு போல வளர்த்திக்கலாம். சரிங்க பிரதர். உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மி, ரிஸ்க் கம்மி, ப்ராஃபிட் நெறைய இருக்குங்க அதுல. அப்படிங்களா? ஆமாங்க. இப்ப வந்து மார்க்கெட்ல வந்து நிலவரம் என்னவா இருக்கு? கிலோ வந்து எவ்வளோக்கு எடுத்துக்கிறாங்க? கறிக்கடையில குடுக்கறது லாபகரமானமா இருக்குமா? இல்ல சந்தைகள்ல விக்கிறது லாபகரமா இருக்குமா? இல்லங்க. நீங்கலாம் வந்து கறி கடைக்கு போகும்போது என்னன்னா வந்து விலை குறைச்சு குடுப்பாங்க. நம்ம பல்கா குடுக்கும்போது ரூ. 400 கிலோ எங்க பக்கம் எடுக்குறாங்க ரூ. 400ங்க. சரிங்க. ஆனா மார்க்கெட் இருக்குங்க. ஓகே, ஓகே, ஓகே. மார்க்கெட் இருக்கு. உங்க வீட்ல நல்ல சேவல் இருக்குன்னா ரெகுலரா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்குவாங்க. இல்ல நீங்க வந்து வளர்க்க ஆரம்பிக்கும்போதே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10, 15 கறி கடைய புடிச்சுக்கணும் நீங்க. சரிங்க. போய் பேசி பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 பொட்டை இருக்கும். அதுல வர்றது எப்படி அழிக்கிறதுன்னு கத்துக்க. பெரிய லெவலுக்கு போக முன்னாடி ம். ஒரு 10 பொட்டை இருக்கு. அதுல வரப்போற குஞ்சு எப்படி அழிக்கிறோம்னா, நீங்க அடுத்து 20 பொட்டைக்கு போலாம். ஓகே, ஓகே. இல்ல அழிக்க முடியுதா வேணா போலாம். இல்ல என்னால வைக்கவே முடியல, வச்சுட்டே இருக்குன்னா நம்ம வீட்டு
ஓகே அதை விற்க பாருங்க. ஓகே ஸோ அதுக்குள்ள தெரிய வரும். ஓகே அவர்கிட்ட சுத்தமான கோழி இருக்குது, ம், கிராஸ் ம், இல்லாத கோழி இருக்குதுன்னா, ம். நம்ம வீட்டுல வந்து வாங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க விலை ஆரம்பிச்சிடும். வந்து கொஞ்சம் ரூ. 400 அதிலேயே ஸ்ட்ரிக்ட்டா இல்லாம, சரி, கொஞ்சம் 4 கோழி சேர்த்து வாங்குற ரூ. 10 ரூ. 20 குறைச்சிடலாம். குறைச்சு குடுத்துட்டோம்னா நமக்கு வேலை மிச்சங்க. இல்ல மிச்சமாயிரும். நான் 400 தான் குடுப்பேன். சில நேரத்துல போகாதுங்க. ஓகே ஓகே. ஓ ரூ. 5 ரூ. 10 முன்ன பின்ன அதெல்லாம் குடுத்துட்டோம்னா நமக்கு கைக்கு டக்கு டக்குன்னு பணம் அப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஒரு அருமையா சொன்னீங்க பிரதர். அதாவது வந்து இப்ப கமர்ஷியலா ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்க எத்தன ரூபாய் முதலீட்டுல ஆரம்பிச்சீங்க இந்த பண்ணைய? இன்னைக்கு இதோட விலை நிலவரம்னா என்ன சொல்லலாம்? ஆ மதிப்புன்னா என்ன சொல்லலாம்? இப்ப நான் வந்துங்க இந்த ஷெட் வந்து ரூ. 1,50,000 செலவழிச்சேங்க. சரிங்க. ஆ அப்ப வந்துட்டு 20 பொட்டை, ஒரு சேவல் வாங்குனேங்க. ஒரு 2, 3 பொட்டை தான் கொஞ்சம் சேர்த்து வாங்குனேன். ஆ, ஆ, ஆ. அப்புறம் சேவல் வந்து ஒரு ரூ. 3 ரூ. 4 ரேஞ்சு தான் புடிச்சேங்க. சரிங்க, சரிங்க. ஆனா, அந்த போட்ட காசு வந்து நான் ஒரு வருஷத்துல எடுத்துக்கணும். எடுத்துட்டீங்க. ஆமா. நான் ஓகே, போட்ட ஓகே. காச வந்துட்டு நீங்க நான் ரூ. 2 வட்டி வச்சீங்கன்னாங்க, ரூ. சரி. 1,00,000 போட்டீங்கன்னா, அது ரூ. ஓகே, 2,00,000 மாறுறதுக்கு 4 1/2 வருஷம் ஆகுங்க. ஓகே. ஆனா, நான் போட்ட காசு வந்து 1, 1 1/2 வருஷம் எடுத்துட்டீங்க. எடுத்துட்டேங்க. ஓகே, ஓகே. அப்ப நோய் இல்லாம, இழப்பு இல்லாம வரும்போது ஒருத்தங்க ஸோ நீங்க போடுற காச வந்துட்டு தரமா கொண்டாந்துட்டீங்க அப்டின்னா, சரி. கறிக்கு தான் வித்தேன் நானு. ஓகே, ஓகே. கறிக்கே வித்து நான் போட்ட காச வந்துட்டு எடுத்துட்டேன். எடுத்துட்டோம். ஓகே, ஏன்னா ஓகே. 20 போட்டா உற்பத்தி பண்ண அப்படியே 2 கிலோ வரும்போது குடுத்துட்டே இருந்தேன் நானுங்க. சரிங்க. போட்ட காச 1, 2 அதிகபட்சம் 2 வருஷத்துல நான் போட்ட காச எடுத்துட்டேங்க. எடுத்துட்டீங்க. ஷெட்டுக்கு. ஓகே. அடுத்து இந்த ஷெட்டுக்கு அதே மாரி தான். இன்னும் ஓகே. ஒரு 1 1/2 வருஷத்துல இந்த காசும் போட்டு எடுத்துட்டேங்க. எடுத்துருவீங்க. இப்ப நான் செலவு பண்ணது ஒரு 3, 3,50,000 லட்சம் ஷெட்டுக்காக செலவு பண்ணத, ஓகே. நான் வந்து எடுத்து 2 வருஷம் எடுத்துட்டேன் நானு. சரிங்க, சரி. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல தெரியலங்க. ஓகே பிரதர். இப்ப நான் இப் அந்த பிரேக் ஈவன் தாண்டிட்டேன். இனி வரதெல்லாம் நான் தாண்டிட்டீங்க. போட்ட காச எடுத்த இனி மாரி. எடுக்கிறது லாபத்துல லாபம் தான், எடுக்கலாம். லாபம் இல்லைங்களா? தான். லாபத்துல வரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன பசங்க நெறைய பேர் கோழி வளர்ப்புல வர்றாங்க. அதே மாரி வயசானவங்க சில பேரும் வந்து அதாவது ஆமா, வந்து மகனோ, மகளோ வந்து கைவிடப்பட்ட நிலையில ஆமாங்க. இருக்கவங்க, அவங்க கிட்ட ஒரு இடம் இருக்கு. அவங்க வந்து சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்களும் இன்னைக்கு கோழி ஆமா, வளர்த்திட்டு இருக்காங்க. ஆமா, ஏன்னா நெறைய பேர் என்னவே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. கண்டிப்பா உங்களையும் அப்ரோச் நெறையா பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நெறையா வந்துச்சுங்க. சோ யாரெல்லாம் கோழி வளர்த்தலாம்? யாரு வளர்த்தக்கூடாது? இதுக்குன்னு ஏதாவது வரைமுறை இருக்கா? அப்படி இல்லங்க. நீங்க வந்துட்டு ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருக்கிறீங்க. இல்ல சரி. வயசான ஒரு ஒரு வருமானத்துக்கு வழி இல்ல. இல்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் இடம் இருக்குது. ஓகே. எனக்கு வந்து ஒரு மாசம் ஒரு 15,000 20,000 வேணும்னா, தயவு செஞ்சு தாராளமா இந்த கறிக்காக வளர்த்துறத எடுத்து பண்ணுங்க. எடுத்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெபிலைஸ் ஆயிக்கோங்க. சரி, என்னால முடியும் அப்படின்றப்ப பண்ணுங்க. சரி. இல்ல இப்ப நெறைய சின்ன பசங்க வந்துட்டு அந்த காலேஜ் படிக்கிற டைம்ல வந்துட்டு அந்த விளையாட்டு விளையாட ஒரு மோகத்துல இருப்பாங்க. ம், ம், ம். ஒரு 3, 4 வருஷம் சேர்க்கைலாம் வேற மாரி இருக்கும். ஓகே, ஓகே. போயிட்டு நீங்க வாங்கிரலாம். ஓகே. நாளைக்கு விக்கும்போது நீங்க ஐயோ! நான் 5,000 குடுத்து வாங்கினேன், 10,000 குடுத்து வாங்கினேன், 2 ரூ. 2,00,000லாம் சேவல் இருக்குதுங்க. ஓகே, ஓகே, ஓகே. 5,000 குடுத்து வாங்கினேன், 10,000 குடுத்து வாங்கினேன். நானும் 10,000 தான் சேவல் விப்பேன்னா வைக்க முடியாது. ம், ம், ம். யார்ட்ட இருந்து போகும்னு தான் மேட்டருங்க. கண்டிப்பா. அவ்வளோ காசு குடுத்துலாம் வாங்காதீங்க. ஓகே, ஓகே. ஒரு 10 பொட்டைய வாங்கி உங்களால கோழி வளர்த்த முடியுதான்னு பாருங்க. சரி. ஆ ஏன்னா அந்த வயசுல வந்து நமக்கு கவனச்சிதறல் நெறைய இருக்கும். அந்த ஓகே, வயசுல. ஓகே. வாங்கி விட்டு நீங்க பாட்டுக்கு கொண்டு போய் ரூ. 30,000 சேவல் வாங்கி குடுத்துட்டு நீங்க சுத்திட்டு அப்பா, அம்மா பாருங்கன்னா, அவங்க நீங்க இருக்க ஆர்வத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. ஓகே. ரூ. 30,000 50,000 வேஸ்ட்டா தான் போகும். கண்டிப்பா. அதனால வந்துட்டு ஒரு 5 கோழி சாதாரண கோழி வாங்கி வளர்த்தி, சரி. ஒரு 6 மாசம், 8 மாசம் உங்களால முடியுதா? கோழி வளர்த்து பார்க்க முடியுதா? ம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு 5,000 4,000 செலவுங்க. ஒரு ஓகே. 4 பொட்டைய வாங்கி ஒரு சேவல் விட்டீங்கன்னா, அனுபவப்பட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் என்னால முடியும்னா, நீங்க விளையாட்டு சேவலுக்கு போங்க. கொஞ்சம் அந்த பசங்கள கொஞ்சம் பொறுத்து யோசிச்சு பண்ணுங்க. யோசிச்சு பண்ணுங்கங்கிறீங்க. ரொம்ப எடுத்தோனே போயிட்டு ஒரு 20,000 30,000 சேவல ஒரு சேவல் 5,000 ஆர்வத்துல ரூ. 5,000 வாங்குறோம். நம்மளும் கொண்டு சேவல கை மாத்தி ஒரு 7,000 கை மாத்திட்டு நமக்கு 2,000 ப்ராஃபிட் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, அவங்ககிட்ட இருந்தா ரூ. 5,000. ஓகே. இன்னொருத்தன் அதே சேவல் 10,000 போகும். ஆனா நீங்க 4,000 சேவல் விக்க முடியாது. சரிங்க பிரதர். கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க. அருமையா சொன்னீங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. நெத்தியடியான ஒரு பதில் தேவை எனக்கு. சொல்லு. கோழி வளர்ப்பு லாபமா? நட்டமா? 100% லாபங்க. 100% லாபம். 100% லாபம். சரி. எப்படி செய்யணுங்கிறதுல தான் இருக்கு. எப்படி செய்யணுங்கிறது தான் இருக்குங்க. நீங்க சரி, 100 கோழி வளர்த்துறீங்கன்னா, உதாரணம் நான் தான். சரி, 100 கோழி இருக்குதுன்னா, மாசம் ரூ. 1,50,000 சம்பாதிக்க முடியும்னு, சரி. அது பக்கத்து வரைக்கும் போயிட்டு வெளிய வந்தவன் நானு. வெளியில வந்தவங்க. மாசம் சரி, ரூ. 1,50,000 சம்பாதிக்க முடியும். சரி, ரூ. 20,000 சரி. மாசம் ரூ. 1,50,000 வரைக்கும் கோழி பண்ணையில, நாட்டுக்கோழியில ஒர்க் பண்ண முடியும். 100 கோழி இருக்குதுன்னா, உங்களுக்கு ரூ. 1,50,000 கேரண்டி. ஓகே, ஓகே. நோய் இல்லாம, இழப்பு இல்லாம கொண்டாந்துட்டீங்கன்னா. சரி. 50 கோழி இருந்தாவே உங்களுக்கு வந்து மாசம் வந்து 25 டூ 30,000 கேரண்டி. சூப்பரா சொன்னீங்க இதுல பிரதர். இருக்குங்க. அட்டகாசமா சொன்னீங்க. சோ நாட்டுக்கோழி வளர்ப்பு கண்டிப்பா லாபகரமானது. கண்டிப்பா லாபகரம் தான். சரிங்க பிரதர். கான்டாக்ட் விக்க முடியும், பொருள வித்துருவீங்க அப்படின்னா, சரி. ரூ. 30,000 ரூ. 1,50,000 வரைக்கும் பக்கா. ஓகே. டவுட்னா எனக்கு கேளுங்க. சரிங்க பிரதர். ஃபோன் அடிங்க. கண்டிப்பா. இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப அற்புதமா நம்மளோட பண்ணையோட நிலவரம், நம்ம எங்க ஆரம்பிச்சோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல மத்தவங்களுக்கு ஒரு கோழி பண்ணை வந்து வாழ்வாதாரமா இருக்குமா, இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்த பத்தி ரொம்ப விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி பிரதர். இன்னொரு 6 மாதம் கழித்து மீண்டும் நம்ம பண்ணையோட வளர்ச்சி எப்படி இருக்கு, ஆமாங்க. புதிய நீங்க சொன்னீங்க கமர்ஷியலா இன்னும் நிறைய வேற இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு, ஆமா. புதிய முயற்சிகள் என்னென்ன எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாங்க.